Hello friends, நான் ஃபார்மிங்க பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கே சேனல். இப்போ ரீசெண்டாக வந்து ஷாமி வந்து நமக்கு ரெட்மியோட நோட் 11 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மியோட நோட் 11 ப்ரோ மேக்ஸ் இல்லை ப்ரோ மேக்ஸ் இல்லை ப்ரோ ப்ளஸ் 5G எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட்மியோட ஸ்மார்ட் ஃபோனில் இந்த நோட் சீரிஸ் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட்டு 15,000 to 20,000 கேட்டகரியில் வந்து நல்ல ஒரு ஸ்பெக்கு கொடுப்பாங்க. ஸ்மார்ட் ஃபோனை மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த நோட் சீரிஸ் வந்து ரொம்பவே வந்து ஹைப் அதிகம் நிறைய ஃபேன்ஸுக்கு, ரெட்மி ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அந்த ப்ரைஸில் நல்ல ஒரு ஸ்பெக்கு மற்ற பிராண்ட்ஸை விட பெஸ்ட்டாக தருவாங்க அந்த நோட் சீரீஸில். பட் இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 11 சீரீஸ், நோட் 11 ப்ரோ, அப்புறம் ப்ரோ மேக்ஸ் இல்லை ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜராக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரெட்மி ஃபேன்ஸ்க்கு வந்து ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸ் லாஸ்ட் இயர் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ கூட பிரைமரி டிவைஸாக நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்களோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நோட் 10 ப்ரோ மேக்ஸ்க்கும் நோட் 11 ப்ரோ ப்ளஸ்க்கும் இருக்கிற கம்பேரிஷன் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன வந்து டவுன்கிரேட்ஸ் இருக்குது, அப்படிதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரைஸிங் வந்து சிமிலராக இருக்குது, கேமரா வந்து சிமிலராக இருக்குது. பட் என்ன வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எப்போவுமே வந்து ஒரு நோட் சீரிஸ் எடுத்தோன்னா ப்ரீவியஸ் நோட்டை விட நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும், நிறைய அப்கிரேட் ஸ்பெக்கு கூட வந்து பயங்கரமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோனே வந்து ஆக்சுவலாக லான்ச் ஆகும்போது 120 Hz AMOLED பேனல், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், இதெல்லாம் வந்து பக்கா வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரைஸில் கொடுத்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 108 மெகாபிக்சல் கேமராவில் இதில் அப்போது புதுசாக இருந்தது. பட் இப்போ லான்ச் ஆகிருக்கிற நோட் 11 ப்ரோ ப்ளஸில் என்னெல்லாம் புதுசாக இருக்குது அப்படி தான் வந்து இந்த ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க நோட் 11 ப்ரோ ப்ளஸ் வாங்கணும், இல்லைனா வந்து நோட் 11 ப்ரோ வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகும். ஸோ வெயிட் பண்ண இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கும் இந்த ப்ரோ ப்ளஸ்க்கும் என்ன வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து இதுக்கு வந்து இது என்னென்ன ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். இப்போ 5G கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க சொல்லிட்டு 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 6 நானோமீட்டர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 5G ப்ராசஸரு. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது, இந்த பட்ஜெட்க்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணால் நோட் 11 ப்ரோ ப்ளஸில் தான் வந்து பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராசஸர் 5G கொடுத்ததுனால நாளைக்கு உங்களுக்கு 5G லான்ச் ஆயிடுச்சுன்னா கூட இந்த ஃபோனில் நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வரைக்கும் 5G நமக்கு இந்தியாவில் வரல, எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இது வந்து ஒரு 7 5G பேண்ட்ஸ் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 5G ஓகே, இது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சார்ஜர் தான். இந்த ஃபோனில் 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் புது மாடல் நோட் 11 ப்ரோ ப்ளஸில் வந்து உங்களுக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. ஸோ எனக்கு இது வந்து 50% சார்ஜ் ஏறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு ½ an hour ஆகும். பட் இந்த புது மாடலில் வந்து 50% சார்ஜ் ஏறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாயிரும். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பாதி சார்ஜ் ஆயிரும். எனக்கு இதில் பாதி சார்ஜ் ஆகிறதுக்கு ½ an hour ஆகும். ஸோ இதுக்கு அப்படியே டபுள் மடங்காக கொடுக்குறதுனால சார்ஜிங்லேயே வந்து இவங்க ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கிரேட் வந்து இந்த ப்ராசஸரும் சரி சார்ஜிங்கும் சரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லேருந்து 11க்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபோனில் வந்து லிக்விட் கூலிங் டெக்னாலஜி எதுவும் கிடையாது. ஸோ கேமிங் விளையாடும் போது லைட்டாக கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கும். பட் இப்போ வர புது மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெவி கேமிங் பண்ணுறீங்கன்னா கூட டெம்பரேச்சர் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க நோட் 11 ப்ரோ ப்ளஸில். இதெல்லாம் வந்து இந்த ஃபோனை விட அப்கிரேட். வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மேஜராக எதுவுமே அப்கிரேட் கிடையாது. இப்போ வந்து இதில் இருக்கிற டவுன் கிரேட்ஸை பற்றி பார்ப்போம், அதுதான் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஃபோனோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா
இந்த பழைய ஃபோன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். Note 10 Pro Max இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே அன்பாக்சிங் ரிவ்யூ, கம்ப்ளீட் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ எல்லாம் கிளியராக போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அப்படின்னா போய் பார்த்துங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து ஒரு ஹிட் டிசைன், நிறைய பேருக்கு பிடிச்ச டிசைன். எனக்கு இப்போ கூட ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த ஒரு ப்ரீமியம் லுக்கு பிடிக்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். கிளாஸ் பேக்கு இந்த டிசைனு ஃபிங்கர் பிரிண்ட் பஞ்சஸ்லாம் அவ்வளோவா இல்லை இந்த கலரை பொறுத்த வரைக்கும். இந்த கேமராவோட டிசைன் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். பிடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்கும், பார்க்கறதுக்கும் ஒரு ப்ரீமியம் லுக்கும் இருக்கும். பட் இப்போ வந்து Note 11 Pro Plus ப்ரோ மாடல் எல்லாமே சொல்கிறேன். டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல ரெட்மி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போது இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் பிளாக்கு ஒரு ஒயிட் இருக்குது. பிளாக் ஒயிட்டே பரவாயில்ல, தயவுசெய்து இந்த ப்ளூ கலர் எனக்கு சுத்தமாக எனக்கு பர்சனலாக பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு 10,000 rupeesக்கு இன்ஃபினிக்ஸு இந்த டெக்னோ ஃபோன்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லோக்கலான ஒரு டிசைன் இருக்குது இந்த ப்ளூ கலரு. ஸோ ரிவ்யூ பண்ணுற ஹிந்தி டாப் யூடியூபர்ஸே வந்து சொல்கிறாங்க டிசைன் வந்து கொஞ்சம் லோக்கலாக இருக்கிற மாதிரி தெரியுது, டிசைன் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங் காமிக்கல. போன ரெட்மி நோட் சீரீஸே பரவாயில்ல டிசைனை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நீங்கள் Note 11 வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் போகாமல் பிளாக் இல்லைனா ஒயிட் போனால் பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஸோ இது டிசைனே வந்து ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. சைடில் ஃப்ரேம் கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், இதுவும் பிளாஸ்டிக் தான். பட் இது நல்லா இருக்குது உங்களுக்கு, அது கொஞ்சம் பிடிக்கும் போது கொஞ்சம் லோக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ப்ரீமியம் ஃபீல் இல்லை, மிட்ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டாப் யூடியூபர்ஸே ஹிந்தியில் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ்டு AMOLED பேனல் யூஸ் பண்ணுறாங்க. Note 10 Pro Maxலையும் சரி, ப்ரோலையும் சரி, இதுலேயும் அதே மாதிரி 120 Hz AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த டிஸ்பிளே வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது. பட் உங்களுக்கு Note 11 Pro ப்ளஸில் மேக்ஸ்னே வருது, ப்ரோ ப்ளஸ், ஓகே, அதில் வந்து உங்களுக்கு HDR டிஸ்பிளே கிடையாது. அது நார்மல் AMOLED பேனல், HDR சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் இல்லாதனால யூடியூப்பில் நீங்கள் HDR வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்க முடியாது. அதே மாதிரி பப்ஜி இந்த கேமிங்லாம் வந்து நிறைய பேர் HDR யூஸ் பண்ணுவாங்க. பப்ஜியில் வந்து இந்த ஃபோன் வந்து HDRலேயே அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் உங்களுக்கு அந்த மொபைலில் Note 11 Pro ப்ளஸில் ஹெச்டியில் ஹை வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ HDR டிஸ்பிளே கிடையாது Note 11 Pro Plus. பட் இது வந்து HDR சப்போர்ட் பண்ணுது. ஸோ பிளாக்ஸ்லாம் இருக்கிற வீடியோஸில் வந்து HDR ஆன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு பிளாக்ஸில். ஸோ அது இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது, பட் புது மாடலில் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய மேஜர் ட்ராபேக் தான், HDR சப்போர்ட் இல்லை டிஸ்பிளேக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு எனக்கு ரொம்பவே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 2 சிம் கார்டும் போடலாம், ப்ளஸ் ஒரு மெமரி கார்டும் போட முடியும் எக்ஸ்பேண்டபிள். பட் அந்த புது ஸ்மார்ட் ஃபோனில் Note 11 Pro ப்ளஸில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு யூஸ் பண்ணால் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. மெமரி கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிம் கார்டு தான் போட முடியும். அதுலேயும் காசு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இதில் வந்து அட் அ டைமில் 2 சிம் கார்டு போட்டு நான் மெமரி கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஹைப்ரிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மேஜர் டவுன்கிரேட் தான். சரி, அடுத்தது வந்து நம்ம கேமரா வருவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 108 மெகா பிக்சல் இருக்குது, அதுலேயும் அதே தான் 108 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. HM2 சென்சார் தான் 2 ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க, அது தேர்ட் ஜென்ரேஷன் புது மாடல் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் வந்து நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் எடுத்த இமேஜஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதை கம்பேர் பண்ணால். பட் இருக்கலாம் புது ஸ்மார்ட் ஃபோன் ஆப்டிமைசேஷன் இந்த ஆப்க்கு சரியாக இருந்திருக்காது, அதனால கூட அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதை வேறு அப்படின்னு தான் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் மேஜரான மெயின் விஷயம் என்ன அப்படின்னா 108 மெகா பிக்சலுக்கு இந்த ஃபோனில் வீடியோ வந்து மேக்ஸிமம் 4K 30 fps எடுக்க முடியும். நான் இதோட கேமரா வீடியோ ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், அதிலே வந்து நான் சொல்லியிருப்பேன் 1080p 60 frame/second அதில் இருக்கிற கிளாரிட்டியை விட 4K வீடியோ வந்து பல மடங்கு நல்லா க்ளீனாக இருக்குது. 108 மெகா பிக்சல் வந்து 4K வீடியோவில் தான் வந்து பக்காவாக ரெக்கார்டிங் ஆகுது வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த புது ஸ்மார்ட் ஃபோனில் 4Kவே இல்லைங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். லாஸ்ட்டே வந்து 1080p 30 frame/second தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் வீடியோவில். ஸோ 4K ஆப்ஷனே இல்லை, அதுவும் வந்து ரியர் கேமராவில் வந்து 4K ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கொடுத்துட்டு 4K சப்போர்ட் வீடியோ இல்லை அப்படின்னா எப்படி சொல்லுங்கள்? அவுட் ஆஃப் தி பாக்ஸே கிடைக்கல. நீங்கள் இந்த ஃபோன் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி கேமரா உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா 4K ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. பட் ஃபியூச்சரில் எனக்கு தெரியல, அப்டேட் மூலயமா 4K கொண்டு வரலாம் ஆப்புக்கு. பட் இப்போ ப்ரெசென்டாக பாக்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்தீங்க ஃபோன் அப்படின்னா வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 1080p 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் தான் வந்து கிடைக்கிது. பட் இந்த ஃபோன் நான் பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது அந்த மாதிரி கிடையாது. 4K அப்போவே சப்போர்ட் ஆச்சு. இதெல்லாம் ட்ராபேக் இருக்குது. அடுத்தது வந்து இது CPU த்ராட்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, கேமிங் டெஸ்ட்டு, இந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டு, அப்போ வந்து இந்த CPU த்ராட்டலிங் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த CPU வந்து ஃபுல்லாக இந்த பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த த்ராட்டலிங் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த CPU த்ராட்டலிங் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Note 10க்கும் Note 11 Pro Plusக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது Note 11 வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது CPU. பட் Note 11 Pro Plusல வந்து கொஞ்சம் கீழே மேலேன்னு போயிட்டு வருது. அந்த பேலன்சிங் வந்து இந்த CPU த்ராட்டலிங்கில் இந்த ரிவ்யூவில் நான் பார்த்தேன், அவ்வளோவா இல்லை. பட் இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது Note 10 Pro Plusல. ஏன்னா ப்ராசஸர் வந்து இதில் 732G பழைய ப்ராசஸர் தான் யூஸ் ஆகுது, ஒரு வருஷம் முன்னாடி வந்தது. இதில் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்னாப்ட்ராகனோட 695 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் கூட புதுசில் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இதை கம்பேர் பண்ணாலும். பட் CPU த்ராட்டலிங்கில் வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. பேலன்சிங்கில் அது கொஞ்சம் மேலே கீழே தான் போயிட்டுருக்கு. அது ஒன்று. அடுத்தது வந்து ரியல் லைஃப்பில் வந்து இப்போ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வச்சு வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதை கம்பேர் பண்ணும்போது 1 lakh ஸ்கோர் வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது Note 11 Pro Plusல. பட் ரியல் லைஃப் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு அதுவும் செக் பண்ணேன். Note 10 Pro Max ஒரு சைட்லையோ, இன்னொரு சைடில் Note 11 Pro Plus இப்போ வந்து புது மாடல் வச்சு வந்து ஒருத்தர் வீடியோ பண்ணி போட்டிருக்காரு ஹிந்தியில். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அவர் வந்து இந்த ஆப் ஓப்பனிங் டைம்லாம் பக்காவாக வீடியோ பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு ஆப்பு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்க, கேம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான். என்னதான் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1 lakh இதை விட அது ஜாஸ்தியாக இருந்தால் கூட ரியல் டைமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இதில் தான் சூப்பராக இருக்குது அதை கம்பேர் பண்ணால். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து Note 11 Pro Plus வாங்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துங்க. இந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு சூப்பரான ஃபோனு. ஒரே ஒரு குறை, இது 5G இல்லை, அவ்வளோதான். பட் 5G இல்லைங்காக நான் ஃபீல் பண்ணுறேன்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா இன்ன வரைக்கும் 5G இந்தியாவில் வரல. ஸோ நான் எதுக்கு ஃபீல் பண்ணும்? 5G லான்ச் ஆகிறதுக்கு இந்த வருஷம் எண்டிங் ஆயிரும். ஸோ அதோட பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்த அப்புறமா அப்போ என்ன புது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், நான் அப்போ அது பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் 5G இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. பட் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் Note 11 Pro Plusல 5G இருந்தாலுமே இதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க காஸ்ட் கட்டிங்க்கு. என்னதான் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜர் 67 watts கொடுத்தாலும் நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணி சீக்கிரமாக என்ன பண்ண போகிறோம்? நம்ம நார்மலாக போட்டு ஒரு 1/2 hour 1 hour ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஃபியூச்சரில் உங்களுக்கு 5G வந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். 7 bands இருக்குது, ஓகே, நல்லா இருக்குது. லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருந்தாலுமே வந்து கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் பப்ஜியில் வெறும் ஹெச்டியில் ஹை வரைக்கும் தான் விளையாட முடியுது. இதில் HDR அல்ட்ரா வரைக்கும் நம்மளால் வந்து விளையாட முடியும். HDR சப்போர்ட்டே கிடையாது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம் வீடியோ இல்லைனா யூடியூப்பில் HDR வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்லேருந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் எடுக்க HDR நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோனில் வந்து இந்த வீடியோன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா HDR 10 சப்போர்ட் இருக்குது. அந்த ஃபோனில் HDR 10 சப்போர்ட்டே கிடையாது. 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். அது ஹைப்ரிடாக கொடுத்துட்டாங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணால் மெமரி கார்டு போட முடியாது, ஒன்று யூஸ் பண்ணால் ஒன்று போட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ். இதுலேருந்து காஸ்ட் கட்டிங் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் 5G நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் புது மாடல்ஸ்லாம் லான்ச் ஆச்சுன்னா அது நீங்கள் போகலாம். நீங்கள் 5Gக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா நான் 5G லான்ச் ஆகட்டும், அதுக்கப்புறமா வர ஸ்மார்ட் ஃபோனை வாங்குங்க அப்படி தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வந்து இப்போவே நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறீங்க 15,000 to 20,000 அப்படின்னா நீங்கள் அதர் பிராண்ட்ஸ் போகலாம். இப்போ வந்த புது மாடல்ஸ் ரெட்மி இது வந்து சரியில்லை, நீங்கள் ரியல்மி அந்த மாதிரி போகலாம். ஸோ இப்போது ரியல்மி, ஐகோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அந்த பட்ஜெட்க்கு அந்த ப்ரைஸுக்கு நல்ல வர்த்தான டிவைஸ், நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஸ்பெக்காக கொடுக்குறாங்க. பட் இது வந்து ஒரு நிஜமாகவே வந்து ஒரு ஏமாற்றம் தான் ரெட்மி ஃபேன்ஸ்க்கு. Note 11 Pro Max வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே சேர்த்து இவங்க ஆப்பு வச்சுட்டாங்க.
ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ஃபோன் பெஸ்ட்டா இல்லை இப்போ வந்து ரெட்மியோட நோட் 10 ப்ரோ ப்ளஸ் அது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.